இன்றைய இதமான காலை தென்றலில் இன்று ஒரு குறள். அதிகாரம் 8, குறள் எண் 72. அன்பிலார் எல்லாம் உடையர், அன்பிலார் என்பும் பிறர்க்கு உரியர் என்கிறார் தெய்வப்புலவர். அதாவது அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரியது என்று சொல்லுவார். ஆனால் அன்பு உடையவர் தன்னுடைய பொருள்களை அன்றி தம் உடம்பையும் பிறர்க்கு உரியது என்று கூறுகிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கிறார் என்பதை இது நீங்கள் அறிய வேண்டும். இந்த குறள் எனக்கு ரொம்ப பிடிச்ச குறளுங்க. எல்லா குறளுமே பிடிக்கும், ஆனால் இது ரொம்ப மிகவும் பிடித்த குறள். காரணம் என்னவெனில், தெய்வப்புலவர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த குறளை பதிவு செய்துள்ளார். இப்போ அவர் சொன்னது அப்போ நிச்சயமாக அலோபதி மெடிசன்ஸ் இருக்கிற வாய்ப்பே இல்லை. பின்னாடி தான் அலோபதி மெடிசன்ஸ் வந்தது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் உறுப்பு தானம் செய்கிறார்கள். சிந்திச்சு பாருங்க, அது எப்படி 2000 ஆண்டுகளுக்கு அவர் சொன்னது இன்று உண்மையாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிந்திச்சு பாருங்க, அவர் உண்மையிலேயே ஒரு இறைபக்தி உள்ளவருங்க. அதாவது இறைவனுக்கு சமமானவர் அவர். அப்படித்தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதெல்லாம் பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு அலோபதி மெடிசன்ஸே கிடையாது. ஆனால் அவர் இன்று உடல் உறுப்புகளே தானம் செய்து கொண்டிருக்கின்றனர். கண் தானம் செய்கின்றனர், தன்னுடைய உடலையே தானம் செய்கின்றனர். இந்த தானத்தை தான் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உணர்த்தியுள்ளார். இன்னும் ஒன்று, உங்களுக்கு நம் மக்களுக்கு பெரும்பாலும் திரைப்பட நடிகர்கள், திரைப்பட நடிகைகளை ரொம்ப பிடிக்கும். அது குறிப்பாக சம வயதுடைய என்னை போலவர்களுக்கு சரோஜா தேவியை மிகவும் பிடிக்கும். இதனால் நடிப்பினால் எம்ஜி ராமச்சந்திரனும் எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் அப்போது நடிக்காத படங்களே கிடையாதுங்க. அதாவது பரிசு, தாயக்காத்த கணையன், தாய்க்கு பின் தாரம், இப்படி பல படங்கள், எங்கள் வீட்டு பிள்ளை, இப்படி பல படங்களில் அவர் நடித்துள்ளார். அவர் நடித்துள்ள படம் எங்கள் வீட்டு பிள்ளைகளை ரொம்ப அற்புதமாக இருக்கும். எங்கள் வீட்டு பிள்ளையை பார்த்தால் நானே எங்கள் பரமக்குடியில் 50 நாட்கள் ஓடிய முதல் படம் நான் 25 தடவை பார்த்திருக்கிறேன். காரணம் என்னவென்றால், நான் கதையை ரசிக்கக்கூடியவன். அதனால தான் கதை எழுதிட்டு இருக்கேன். இப்போ 8 புத்தகங்கள் எழுதிவிட்டேன் அல்லவா, 9வது புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன். அதனால் எனக்கு அந்த படம் ரொம்ப, எங்கள் வீட்டு பிள்ளை ரொம்ப பிடிக்கும், மிகவும் பிடிக்கும். அதில் சரோஜா தேவியினுடைய நடிப்பு மிக மிக அருமையாக இருக்கும். அந்த பாடல்கள் அனைத்துமே வாழி தான் எழுதியிருப்பார். அவர் என்ன செஞ்சாருக்கு, சமீபத்தில் இறந்தார். அவர் தன்னுடைய கண்ணை தானம் செய்து கொடுத்திருக்கிறார். பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்னு தெய்வப்புலவர் சொன்னதை பிரபல திரைப்பட நடிகை கண்ணெடுத்து கட்டழகி சரோஜா தேவி அவர்கள் கண்தானம் செய்திருக்கிறார்கள். இதை மறுக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்கள். அப்போ தெய்வப்புலவரை நாம் வணங்கத்தானே செய்யணும். தெய்வப்புலவரை வணங்க வேண்டுமுங்க. தினமும் ஒரு குறள் படிங்க, அதே போதும். அவ்வளவு அற்புதமான குறள் அது. அதாவது அன்புள்ள நெஞ்சங்களிடம்தான் தானம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. நமக்கு பின்னாடியும் அந்த உறுப்புகள் வேலை செய்து கொண்டு இருக்கின்றன. அது ஏதோ ஒரு படத்தில் தான் அற்புதமாக கண்தானம் பண்ணி அவன் இறந்து விடுவான், கண்தானம் பண்ணி நடிச்சிருக்கிறது மாதிரி காமிப்பாங்க. நான் உங்கள் கண்ணை தான் பார்க்குறேன், உங்களை பார்க்கல. அந்த கண் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதனால தான் நான் பார்க்குறேன்னு ஒரு படம். அருமையான படம், ஃபஸ்ட் கிளாஸ் படம். பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் என்ன சொல்கிறோம்னா, அன்பு உள்ளவர் எல்லா பொருள்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு உள்ளம் படைத்தவர். அன்பு இல்லாதவர் எல்லாம் தமக்குரியர் என்பர். அதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.